சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் களத்தில் பல வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கார்த்தி ஐனி நிற்கிறாங்க, முன்னாள் மேயர். ஒரு பெண் தைரியமாக களத்தில் ஒரு அசுரனை அழிக்க வந்த காளியின் அவதாரம் போல நிற்கிறாங்க. சிதம்பரம்ங்கிறது எப்பேற்பட்ட மண்ணுங்க. யோசிச்சு பார்த்தா பேசும்போதே சில இருக்குது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆளக்கூடிய சக்தி எம்பெருமான் நடராஜ பெருமான் தில்லை அம்பலம் ஆடிய அந்த சிதம்பரம் மண்ணில் இன்னைக்கு கோவில்களை பார்த்து இழித்து பழித்து பேசக்கூடிய, இந்து மதத்தை பார்த்து இழித்து பழித்து பேசக்கூடிய வேட்பாளர்கள் களத்தில் நிற்கும் பொழுது அவர்களை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு தேவியின் வடிவமாக கார்த்தியாயினி களத்தில் நிற்கிறாங்க. சிதம்பரத்தில் நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினரால் அந்த சிதம்பரம் தொகுதியினுடைய வளர்ச்சி என்பது சாத்தியப்பட்டிருக்கா? மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை தவிர களத்தில் நின்ற திராவிட கட்சிகள் என்னங்க செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? யோசிச்சு பாருங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல சிதம்பரம் தொகுதியில ஒரு வளர்ச்சி திட்டம் ஒரு இன்ச் வளர்ந்திருக்கா? மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களின் மூலமாக மட்டும்தான் அங்க வளர்ச்சி பணிகள் என்பது நடந்திருக்குது. இப்பேற்பட்ட சூழலில் வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க ஏன் தாமரைக்கு வாக்களிக்கணும்? ஏன் தாமரைக்கு நீங்க ஓட்டு போடணும்னு நாங்க சொல்றோம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு லாஜிக் அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம எல்லோரும் ஒரு லாஜிக் யோசிச்சு வாக்களிச்சோம். அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது. திமுகவை சேர்ந்த முதல்வர், திமுகவை சேர்ந்த மந்திரிகள், திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் நம்ம நம்பணும். நமக்கு தேவையான வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் நம்ம நம்பணும். இப்போ அதே லாஜிக்கை இங்க பயன்படுத்தி பாருங்களேன். மத்தியில பிரதமரா மோடி வர போறாரு. அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க. அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும். நம்மளுடைய தொகுதியை வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும். நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும். அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும். அது தாமரை சின்னம். ஒரே ஒரு முகம் தான் உங்களுக்கு தோணும். அது மோடியின் முகம். இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல். நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்க போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க. நாளை மறுநாள் 19/4/2024 அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்க.